ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்கான கரண்ட் அஃபேர் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். செபி அமைப்பின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பி, துஹின் காந்த் பாண்டே. செபி அமைப்பின் தலைவர்களின் பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். இவருக்கு முன்னதாக வந்து மாதவி பூரி பூச்சின் வந்து தலைவராக இருந்தார். செபி என்பதன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இந்த செபி அமைப்பு 1988 நிறுவப்பட்டது. இதன் தலைமையிடம் மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் செம்மல் விருது 2023 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2023க்கான விருது வந்து தற்பொழுது 2025 வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் சி, 38. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவர் வீதம், மொத்தம் வந்து 38 மாவட்டத்திற்கு 38 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது வந்து தமிழ் வளர்ச்சித்துறையால் வழங்கப்படுகிறது. தமிழ் வளர்ச்சித்துறை 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தமிழ் வளர்ச்சித்துறையின் தலைமையகம் சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவர்? ஆன்சர் சி, அமுதா. இவருக்கு முன்னதாக பாலச்சந்திரன் அவர்கள் தலைவராக இருந்தார். சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆங்கிலத்தில் ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. 1945 ஏப்ரல் 1ஆம் தேதி சென்னை வானிலை ஆய்வு மையம் நிறுவப்பட்டது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தூய்மையான நகரம் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம்? ஆன்சர் சி, இந்தூர். இந்தூர் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளது. இந்தூர் தொடர்ந்து 7வது முறையாக முதலிடத்தில் உள்ளது. 2வது இடம் சூரத், குஜராத் மாநிலம். 3வது நவி மும்பை, மகாராஷ்டிரா மாநிலம். ஸ்வச் சர்வேக்ஷன் அமைப்பு இந்த கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலவில் தரையிறங்கிய 2வது தனியார் விண்கலத்தின் பெயர்? ஆன்சர் ஏ, ப்ளூ கோஸ்ட். ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வந்து இந்த விண்கலத்தை அனுப்பியுள்ளது. இந்த நிறுவனத்துடன் நாசாவும் இணைந்து இந்த விண்கலத்தை ஏவியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் வந்து அனுப்பப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வந்து எலான் மஸ்க் நிறுவனத்தினுடைய ராக்கெட் ஆகும். வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் வந்து ப்ளூ கோஸ்ட் ஆகும். முதல்ல ஒரு விண்கலம் அனுப்புனாங்க, ஆனால் அது தரையிறங்கும் பொழுது சிறிதாக பழுது ஏற்பட்டதால் வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம் வந்து இந்த ப்ளூ கோஸ்ட் ஆகும். மார்ச் 1ஆம் தேதிக்கான முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சிவில் பாதுகாப்பு தினம், வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. உலக கடற்கரும்புலி தினம், வேர்ல்டு சீ கிராஸ் டே. பூஜ்ய நிலை பாகுபாடு தினம், ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.